நல்ல இரவு நல்லா தூங்கணும் அப்படின்னா மாலையில் 1 மணி நேரமாவது நடனம் ஆடுவது, கதைகள் சொல்வது, கதை பேசுவது, நடனம் ஆடுவது, ஓவியம் வரைவது, கவிதை எழுதுவது, பாடல் பாடுவது, இந்த மாதிரி கலை படைப்புத் திறனை வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். மாலையில் ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா, ஒரு 5 மணி ஆயிடுச்சு 5 மணி ஆயிடுச்சுன்னா 6 மணி ஆயிடுச்சுன்னா 1 மணி நேரம் பாட்டு பாடணும். ஒன்றா உட்காந்து, குடும்பமே ஒன்றா உட்காந்து, நண்பர்கள் ஒன்றா உட்காந்து பாட்டு பாடுறது, கதை சொல்கிறது, நடனம் ஆடுவது. நிஜமாக நடனம் ஆட வேண்டும், நிஜமாக பாட்டு பாடணும். நீ ஒரு பாட்டு பாடு, நான் ஒரு கதை சொல்கிறேன், நீ ஒரு பாட்டு பாடு. இந்த மாதிரி ஒரு வழக்கம் நீ ஒரு ஓவியம் வர, நான் ஒரு கவிதை எழுதுகிறேன். இந்த மாதிரி கலை படைப்பு திறனை தினமும் 1 மணி நேரம் நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும். ஏன்னா கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற நோக்கமே என்னென்னா பிறரை சந்தோஷப்படுத்துறது தான். தனது கற்பனை திறனை வெளிப்படுத்தி பிறரை சந்தோஷப்படுத்துறது. கற்பனை திறனை வெளிப்படுத்தும் போது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும், தன்னம்பிக்கை வரும். நமக்குள்ளே இப்படி ஒரு கற்பனை திறனா, படைப்பு திறனா, நமக்குள்ளே இப்படி ஒரு படைப்பு திறனா, அப்போது நமக்கு மேலே நமக்கு அவ்வளோ தன்னம்பிக்கை வரும். தாழ்வு மனப்பான்மை இருக்காது. தாழ்வு மனப்பான்மை ஏன் வருதுன்னா, நமக்கு ஒரு கற்பனை திறன் இல்லாத போது இதான் தாழ்வு மனப்பான்மை வரும். ஒரு படைப்பு திறனை வளர்த்து கொண்டால் நமக்கு தாழ்வு மனப்பான்மை வராது. பாட தெரியணும், ஆட தெரியணும், கதைகள் சொல்ல தெரியணும், ஓவியம் வரைய தெரியணும், கவிதை எழுத தெரியணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உனக்கு தாழ்வு மனப்பான்மைலாம் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு கற்பனை திறன் வேணும். நீ ஓவியம் வரைகிற, கவிதை எழுதுகிற, பாட்டு பாடுற, கதை சொல்கிற, நடனம் ஆடுகிற, அப்படி இருக்கும்போது மேலே உனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். நமக்குள்ளே இப்படி ஒரு கற்பனை திறனா, நமக்குள்ளே இப்படி ஒரு படைப்பு திறனா அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை வரும்போது தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் போகிறது. டெய்லி நீங்கள் நடனம் இந்த மாதிரி கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்காக தினமும் 1 மணி நேரம் நீங்கள் குடும்பத்தோடு உட்காருங்களா, நண்பர்களோடு உட்காந்து ஆடல், பாடல், கவிதை, சிற்பம், ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் 1 மணி நேரம் அதை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை, மனசு சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்க. உங்கள் கற்பனை திறனை வெளிப்படுத்தி மற்றவங்கள சந்தோஷப்படுத்துகிறீங்க. அப்போ உங்களுக்கு ஏற்படுகிற தன்னம்பிக்கை எப்படின்னா, மற்றவங்கள என்னால் சந்தோஷப்படுத்த முடியும், என்னுடைய கற்பனை திறனை வெளிப்படுத்தி நான் ஒரு பாட்டு பாடி மற்றவங்கள நான் சந்தோஷப்படுத்துவேன், ஒரு கதை சொல்லி நான் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துவேன், என்னால் மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்க எனக்கு தெரியும், மற்றவங்கள மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள எனக்கு தெரியும். நான் ஒரு கதை சொன்னேன்னா எல்லோரும் சிரிப்பாங்க, நான் ஒரு நகைச்சுவை கதை சொன்னால் எல்லாருமே சிரிப்பாங்க, மற்றவங்கள சிரிக்க வைக்க எனக்கு தெரியும். அப்படி அந்த மாதிரி தான் ஒரு மற்றவங்கள என்னால் சந்தோஷமாக வச்சு மற்றவங்கள மக்கள் இப்போ நிறைய பேர் என்ன பண்ண மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்கள, அப்போ அதுக்கு எதிராக என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா மற்றவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு நாம் சந்தோஷமாக வச்சுக்கணும், மற்றவங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும். அதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த கலைப்படைப்பு திறனை, ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, கதைகள், சிற்பம் இதெல்லாம் செய்து உங்களுடைய கற்பனை திறனை படைப்புகளாக வெளிப்படுத்தி மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும். அப்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். நமக்குள்ளே இருக்கிற கற்பனை திறன் அது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். மற்றவங்களையும் நம்மளால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும், மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல். மற்றவங்கள மனசு அப்போ தான் புரிஞ்சுப்பீங்க. மற்றவங்கள எப்படி சந்தோஷப்படுத்துறதுங்கிற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பீங்க. இன்றைக்கி மக்களுக்கு அது தெரியல, மற்றவங்கள எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு தெரில. நீ பாட்டு பாடி மற்றவங்கள எப்படி சிரிக்க வைக்கிறது, மற்றவங்கள எப்படி ஆச்சரியப்பட வைக்கிறது. அப்போ உங்கள் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கும்போது மனசு ஒரு மனுஷங்க மேலே ஒரு நேசம் வரும், ஒரு பாசம் வரும். ஏன்னா நீங்கள் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க, மற்றவங்க உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. நீங்கள் ஒரு பாட்டு பாடி மற்றவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க, நீங்கள் ஒரு நடனம் ஆடி மற்றவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க, மற்றவங்களும் அதே மாதிரி நடனம் ஆடி உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. இப்படி ஒருவருக்கொருவர் சந்தோஷப்படுத்துகிற அந்த முயற்சி இருக்குது பாருங்கள். அப்போ மனுஷங்க மேலே மனுஷங்களுக்கு இருக்கிற வெறுப்பு, பழி உணர்ச்சி, குறைகள், கோபங்கள் எல்லாமே நீங்கிவிடும். ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் இப்படி ஒரு நடைமுறை இருக்க வேண்டும், கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற அந்த நடைமுறை. அப்போ மனுஷங்களுக்கு மனுஷன் மேலே பாசம் அதிகரிக்கும். நைட்டு தூங்க போனால் மனசு லேசாக இருக்கும். ஏன்னா மனுஷங்க மேலே நமக்கு கோபம் இல்லை, குறைகள் இல்லை, மனுஷங்களை நம்ம நேசிக்கிறோம். இன்றைக்கி ஜாலியாக இருந்தோம், நாம தான் அந்த உலகத்தில் ஜாலியான ஆள். எவ்வளோ ஹாப்பியாக ஒன்றா உட்காந்து கதை பேசுகிறது, பாட்டு பாடுறது, நடனம் ஆடுறது, எவ்வளோ ஜாலியாக இருந்தோம்ல. அப்போது அப்படி இருக்கும்போது நல்லா தூக்கம் வரும்.
ஒவ்வொரு நாளும் இப்படியே இருக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் ஒரு கதை சொல்லும்போது நம்முடைய நண்பர் எப்படி சிரிச்சார்ல, எவ்வளோ ஜாலியாக கேட்டார்ல, அப்படிங்கிறபோது நமக்கே ஆசையாக இருக்கும். எல்லோரும் அந்த மாதிரி ஒரு நடைமுறை என்பது, இரவு நல்ல தூக்கம் தூங்கணும்னா இப்படி ஒரு நடைமுறை நமக்கு தேவை. நல்ல தூக்கம் வரணும், ஆழ்ந்து அசந்து தூங்கணும் அப்படின்னா மனசில் எந்த அழுத்தமும் குறைகளும் கோபங்களும் இருக்கக்கூடாது. மனுஷங்க மேலே எந்த குறைகளும் கோபங்களும் வெறுப்புகளும் எதுவுமே இருக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் போக்குறதுக்கான ஒரு வழி தான் இந்த கலைகள். கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற அந்த நடைமுறை, ஆடல், பாடல், ஓவியம், இதெல்லாம் என்னென்னா மனசில் இருக்கிற கோபத்தை, குறைகளை, மனுஷங்க மேலே இருக்கிற குறைகளை, கோபத்தை எல்லாத்தையும் நீக்கிறோம். மன அழுத்தத்தை நீக்கிவிடும். ஒவ்வொரு நாளும் அந்த மனுஷங்க மேலே நமக்கு கோபம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒரு நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம். அப்போ நம்ம மனுஷங்க மேலே நமக்கு வந்து அதிருப்தி, கோபம், வெறுப்பு எல்லாமே சேரத்தான் செய்யும். அதை நம்ம தினம் அது ஒரு குப்பைகளாக அதை வெளியேற்ற வேண்டும். அதற்கான வழிமுறை தான் இந்த கலைகள். ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, சிற்பம், கதை சொல்கிறது, இது எல்லாமே மனசை சுத்தப்படுத்துறது, மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பை இல்லாமல் செய்வது, மனித உறவுகளில் சமாதானத்தை பரப்புவது, அமைதியை பரப்புவது, நல்ல ஒரு அன்பு, பாசம், இதை வந்து பரப்புறது. அப்போ மனசு லேசாகிடும், நல்லா தூக்கம் வரும். நல்லா தூக்கம் வரணுன்னா டெய்லி டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க. குடும்பமே உட்காந்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு பாட்டு, நீ ஒரு பாட்டு பாடு, நான் ஒரு பாட்டு பாடு, நான் ஒரு கதை சொல்கிறேன், நீ ஒரு கதை சொல்லு, நீ இன்றைக்கி என்ன படம் வரைஞ்ச, நான் ஒரு சிலை செஞ்சேன் பார்க்குறியா, நான் ஒரு சிற்பம் செஞ்சேன் நீ பார்க்குறியா, இந்தா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கலைப்படைப்பு திறனே ஒரு குடும்பமாக உட்காந்து வெடிப்பேன். அன்றைக்கி நல்லா தூங்குவீங்க, நல்லா தூக்கம் வரும். அந்த குடும்ப உறவுகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் இப்படி தான் இருக்கணும்.